ஐயின் குறிப்பிடு. அஃஆலல் மஅரூஃபா மஅரூஃபான ஃபஅல்களை குறிப்பிடு. ஃபி அஃஈல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபஅலிலே மஅரூஃபான ஃபஅலை குறிப்பிடு. அதாவது செய்வினை ஃபாயிலே அறியப்பட்ட ஃபஅலை குறிப்பிடு. கரும அவன் சங்கையானான். அப்போ இது வந்து மஅரூஃபான ஃபஅல். அழிக்க அழிக்கனா சம்பந்தம் வைத்தது, தொங்கியது, அதுபோல் அர்த்தம். இது மஅரூஃப் தான். ஜுமிய ஒன்று சேர்க்கப்பட்டது, இது மஜ்ஹூல். ஏன்னா ஃபாயில் எதுன்னு தெரியாது. அடுத்து குத்திஃப பறிக்கப்பட்டது, இது மஜ்ஹூல். நபத்த விளைந்தது இல்லாட்டி முளைத்தது, இது மஅரூஃப். அப்போ கேள்வி மஅரூஃபான ஃபஅல் வந்து கரும அவன் சங்கையானான். அப்போ அவன்கிறது ஃபாயில், ஃபாயில் தெரியுது, அதனால் கருமங்கிறது மஅரூஃப். அழிக்க அது தொங்கியது, அப்போ ஃபாயில் எதுன்னு தெரியுது, அதுன்னு சொன்னாலே தெரிய போய் தானே அதுங்கிறோம், இல்லாட்டி பேச்சுப்படி வராது, அதனால் மஅரூஃபு. அடுத்து நபத்த அது முளைத்தது, இது மஅரூஃபு. அப்போ இந்த 3 ரவுண்டு போட்டுக்கணும். ஐயின் குறிப்பிடு. அஃஆல் மஜ்ஹூலா மஜ்ஹூலான ஃபஅலை குறிப்பிடு. மின் அஃஆல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபஅலிலிருந்து மஜ்ஹூலான ஃபஅலை குறிப்பிடு. மஜ்ஹூலான ஃபஅல்னா செய்தவனை அறியப்படாதது, பேசிவ் வாய்ஸ், செயற்பாட்டு வினை. குத்திஃப பறிக்கப்பட்டது, இது மஜ்ஹூல். பறிக்கப்பட்டது, அப்போ பறித்தவன் யாருன்னு தெரியாது. ஜலச உட்கார்ந்தான், இது மஅரூஃப். கதஃப அவன் பறித்தான், இது மஅரூஃப் தான். உலித பிறந்தான், மஜ்ஹூல். பார்த்தா அர்த்தம் பார்க்குறதுக்கு வந்து மஅரூஃப் மாதிரி இருக்கும். ஆனால் முதல் எழுத்து லம்மு ஐன் கலிமாவுக்கு முன்னாடி ஐன் கலிமாவில் கசரு அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மஜ்ஹூலான ஃபஅல். ஃபுத்திக மஜ்ஹூலான ஃபஅல். திறக்கப்பட்டது, அதனால் மஜ்ஹூலான ஃபுத்திக ஐன் கலிமா லம்மு, இது ஃபே கலிமா லம்மு ஐன் கலிமாவில் கசரு, அப்போ அதனால் மஜ்ஹூலான ஃபஅல். ஐயின் குறிப்பிடு. அஃஆல் முஸ்பத்தான ஃபஅலை குறிப்பிடு. ஃபி அஃஆல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபஅல்களிலிருந்து முஸ்பத்தான ஃபஅலை குறிப்பிடு. அப்படின்னா பாசிட்டிவ் வேர்டு எதுன்னு சொல்லு, அதாவது நேர்மறை வாக்கியம் இதுன்னு குறிப்பிடு. மாக்கல அவன் சாப்பிடவில்லை, இது நெகட்டிவ். கசல அவன் குளித்தான், இது பாசிட்டிவ், அப்போ இது முஸ்பத்து. மா சரிப அவன் குடிக்கவில்லை, இது வந்து மன்ஃபி, அப்போ முஸ்பத்து கிடையாது. சமி அவன் கேட்டான், அப்போ முஸ்பத்து. மா லைப அவன் விளையாடவில்லை, இது வந்து மன்ஃபி, அப்போ முஸ்பத்தான ஃபஅல் இது கசல சமிய, அதாவது நேர்மறை வாக்கியம். அடுத்த ஐயின் குறிப்பிடு. அஃஆல மன்ஃபியா மன்ஃபியான ஃபஅலை கொடு, அது எதிர்மறை வாக்கியத்தை குறிப்பிடு. ஃபி அஃஆல் ஆத்தியா பின்னக்கூடிய ஃபஅலில் மன்ஃபியான ஃபஅலை குறிப்பிடு. தஹப அவன் போனான், நேர்மறை வாக்கியம் முஸ்பத்து. மால் ரிப அடிக்கப்படவில்லை, இது மன்ஃபி, அதாவது எதிர்மறை வாக்கியம். மா நுசிர்த்தும் எதிர்மறை வாக்கியம், நீங்கள் உதவி செய்யப்பட்டீர்கள், உதவி செய்யப்படவில்லை. மா கத்தப்னா நாங்கள் எழுதவில்லை, மன்ஃபி. ஜீல இது முஸ்பத்து. இப்போ நமக்கு பதில் என்ன, இந்த மா சேர்ந்ததெல்லாம் மன்ஃபி. இது ரவுண்டு போட்டு கொண்டு தான். இஸ்னாதுல் மாலி மாலியை இணைத்தல். இல்லை லமீரி லமீரின் பக்கம் மாலியை இணைக்கிறது, அது 9வது பாடம். அல் வலது சிறுவன் கரா படித்தான், கித்தாப புஸ்தகத்தை படித்தான். அல் வலதானி 2 சிறுவர்கள் கரா படித்தார்கள், கித்தாபு புஸ்தகத்தை படித்தார்கள். அவுலாது சிறுவர்கள் கரவு படித்தார்கள், கித்தாபு புஸ்தகத்தை படித்தார்கள். அல் பின்து சிறுமி கராத் படித்தாள், கித்தாப புஸ்தகத்தை படித்தாள். அல் பின்தானி 2 சிறுமிகள் கராத்தா படித்தார்கள், கித்தாப புஸ்தகத்தை படித்தார்கள். அதே போல் கரவின பல பெண்கள் புஸ்தகத்தை படித்தார்கள். யா முகமதே அன்தனி கரத்த படித்தாய், கித்தாப புஸ்தகத்தை படித்தாய். யா முகமதே வ ஹாலிதே அன்துமா நீங்கள் 2 பேரும் கரத்துமா படித்தீர்கள், கித்தாபு புஸ்தகத்தை படித்தீர்கள். ஐயுகள் வலது சிறுவர்களே, அன்தும் நீங்கள் கரவுத்தும் படித்தீர்கள், கித்தாபு புஸ்தகத்தை படித்தீர்கள். யா ஃபாத்திமாவே அன்தினி கரத்தி படித்தாய், கித்தாபு புஸ்தகத்தை படித்தாய். யா ஃபாத்திமாவே ஹதீஜாவே
அன்துமா நீங்கள் இருவரும் கரவுத்துமா படித்தீர்கள், கிதாப் புஸ்தகத்தை படித்தீர்கள். ஐயத்துகள் பனாத்து சிறுமிகளே, அன்துன்ன நீங்கள் கரவுத்துன்ன படித்தீர்கள், கிதாப் புஸ்தகத்தை படித்தீர்கள். அடுத்தது நான் கரவுத்து படித்தேன், கிதாப் புஸ்தகத்தை படித்தேன். நஹுனு நாங்கள் கரானா படித்தோம், கிதாப் புஸ்தகத்தை படித்தோம். அடுத்து காயிதா. அல் காயிதா ஃபஅலுல் மாலியான ஃபாலாகிறது. அலா சலாசத்து அக்சாமீன் 3 வகைப்படும். அல் காயிபு ஒன்றாவது காயிபு. அதுவாகிறது ஃபாலுல்லதி ஒரு ஃபாலாக இருக்கும். கான ஃபாயிலு ஃபீஹி அதிலே ஃபாயில் ஆகிவிட்டது. நத்தஹத்தசு அன்ஹு அதை பற்றி நாம் பேசக்கூடியதாகிவிட்டது. அத்தகைய சில ஃபைல்கள் இல்லாட்டி அத்தகைய ஒரு ஃபைல் காயிபாக இருக்கும். அப்போ அந்த ஃபைலை பற்றி நாம் பேசுவோம். அப்போ என்னது வலது சிறுவன் படித்தான் கிதாப. அப்போ வலதுங்கிறது தான் ஃபாயில். வலதுங்கிறது முத்துதா அசலில் ஃபாயில் லமீர் ஃபாயில், அந்த லமீர் அது அந்த சிறுவன். அப்போ அந்த சிறுவனை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ இதுதான் காயிபு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கான ஃபாயிலும் ஃபாயில் ஆகிவிட்டது ஃபீ அதிலே லா எத்தக்கல்லம் அணுகு அது அதை பற்றி பேசாதே, அப்படிப்பட்டதான் ஆகிவிட்டது. அது காயிபான ஃபாயிலாக இருக்கும். அதே சமயம் அந்த சிறுவன் படித்தான். அப்போ சிறுவன் தன்னை பற்றியும் பேசிக்கிறதில்ல. இது காயிபுக்கு தேர்ட் பர்சனுக்கு டெஃபினேஷன். வலா நூ ஹாத்திபுஹு நாம் அந்த ஃபாயிலிடம் பேச மாட்டோம். அப்போ அல் வலது சிறுவன் படித்தான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சிறுவனிடம் நாம் பேசுவதில்லை அப்படின்னு டெஃபினேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா தேர்ட் பர்சனுக்கு இவங்க சொல்கிற அந்த டெஃபினேஷன் ஒரு ஃபாயிலை பற்றி நாம் பேசுவோம். அந்த ஃபாயில் அது தன்னை பேசிக்கொள்ளாது. நாம் பேசுகிறது அந்த ஃபாயில்கிட்டையும் பேச மாட்டோம். அப்படின்னா செய்தி அறிவித்தல், ஒரு ஆளை பற்றி செய்தி அறிவிக்கிறது, அந்த ஆளை பற்றி தான் பேசுமே தவிர அவனிடம் பேச மாட்டோம். அதுதான் காயிபுக்கு டெஃபினேஷன். அல் முஹாத்தபு செகண்ட் பர்சன். ஹாலினால் செகண்ட் பர்சன் தான். அதுவாகிடுது. அப்போ முஹாத்தப்னா என்ன அப்படின்னா, அதுவாகிடுது ஃபாயிலுள்ளது சில ஃபாயில்களாக இருக்கும். கான ஃபாயிலுஹு அதனுடைய ஃபாயில் ஆகிவிட்டது. நூ ஹாத்திபுஹு நாம் அதனிடம் பேசக்கூடியதாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த ஃபாயில் முஹாத்தபான ஃபாயிலாக இருக்கும். அப்போ செகண்ட் பர்சன் அப்படின்னா அந்த ஃபாயிலுடைய ஃபாயிலிடம் நாம் பேசுவோம். அப்போ உதாரணத்தை பார்த்துருவோமே. யா முகமது அந்த கரகத்தல் கித்தாப். அப்போ அந்த கரகத்தல் கித்தாப் அப்படிங்கிறது கரகத்தங்கிறது செகண்ட் பர்சனுக்கு உள்ளது. அப்போ செகண்ட் பர்சனுடைய ஃபாயில் யார், இந்த முகமது. அப்போ அந்த முகமதுகிட்ட தான் நம்ம பேசுகிறோம். கரகத்த முகமது நீ என்ன பண்ணுற, புஸ்தகத்தை படிக்கிறாய் அப்படின்னு முகமதுகிட்ட பேசுகிறோம். இப்படி ஒரு டெஃபினேஷன் தராங்க முஹாத்தபுக்கு. அப்போ முஹாத்தப்னா அந்த எந்த ஃபாயிலுடைய ஃபாயிலிடம் நம்ம பேசுவோமோ அதுதான் முஹாத்தபு. சிம்பிளாக சொன்னோம்னா செகண்ட் பர்சனாக விளங்கி தான் வச்சுருக்கோம் ஓரளவு எல்லாமே. அடுத்து முன்னிலை. அடுத்து முத்தக்கல்லிம் ஃபஸ்ட் பர்சன். அதுவாகிடுது ஃபாயில் உள்ளது ஒரு ஃபாயிலாக இருக்கும். கான ஃபாயிலு ஃபி அதிலே ஃபாயில் ஆகிவிட்டது, அந்த ஃபாயிலில் ஃபாயில் ஆகிவிட்டது. எத்தக்கல்லமும் அணுகு அது பேசக்கூடியதாக அதனிடமே பேசக்கூடியதாக ஆகிவிட்டது. அப்படின்னா தன்னிடமே பேசக்கூடியதாக ஆகிவிட்டது, அதுவாக இருக்கும். அப்போ நான் செய்தேன், அப்போ நான் படித்தேன். அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், நம்மள்கிட்ட தான் பேசுகிறோம். அப்போ நம்ம இந்த நான் படித்தேன்ல ஃபாயில் யார், நம்ம தான். அப்போ இந்த ஃபாயில் பேசும். அப்போ என்ன பண்ணும், அப்போ இது ஃபஸ்ட் பர்சன். அப்போ தேர்ட் பர்சன் அப்படின்னா ஒரு ஆளை பற்றி சொல்கிறது. செகண்ட் பர்சன் அப்படின்னா எய்த்தாப்புல உள்ள ஆள்கிட்ட நாம் பேசுகிறது. ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்னை பற்றி தானே சொல்லிக்கொள்வது. அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸுன்னு தராங்க. அப்போ சிம்பிளாக லாபம் வச்சுக்கிறதுக்கு காயிபுனா தேர்ட் பர்சன்,
முகாத்தப்னா செகண்ட் பர்சன், முத்தகல்லிம்னா ஃபர்ஸ்ட் பர்சன். இது விளங்கும். குல்லு வாஹிதின் ஒவ்வொன்றும், மின் ஆதிஹில் அக்ஸாமி இந்த வகையிலிருந்து ஒவ்வொன்றும், கது யகூனு மின் ஹாதில் அக்ஸாமி இந்த வகையிலிருந்து ஒவ்வொன்றும், கது யகூனு சில வேளை ஃபாயில் ஆகும், ஃபிஹி அதிலே முதக்கரன் ஆண்பாலாக ஆகும், கது யகூனு சில வேளை ஆகும், முன்னசன் பெண்பாலாக ஆகும். அப்போ சொன்ன அந்த காய்பு, முஹாத்தபு, முத்தகல்லிம் இந்த மூணுலையும் ஆண்பாலும் இருக்கிறது, பெண்பாலும் இருக்கிறது. அப்போ எஃப்வலு கரவு ஆண்பால், கரகத்தா கரகுன பெண்பால், கரகத்துமா கரகத்தும் ஆண்பால், கரகத்துமா கரகத்துன்ன பெண்பால், கரகத்து கரகுனா இது ஆண்பாலாகவும் இருக்கலாம், பெண்பாலாகவும் இருக்கலாம், சொல்கிற ஆளை பொறுத்து. அப்போ இந்த ஒவ்வொன்று வகைகளிலும் ஆண்பாலும் இருக்கிறது, பெண்பாலும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கர ஆண்பால் சொல்லியாச்சு. இப்போ கதாலிக்கு இவ்வாறே யகூனு ஃபாயில் ஆகும், ஃபி குல்லி மின் ஆதில் அக்ஸாமி இந்த வகையிலிருந்து ஒவ்வொன்றிலையும் ஃபாயில் ஆகும், இம்மா முஃப்ரதன் ஒருமையாக இருக்கும், அவ்வளவு முசன்னா இருமையாக இருக்கும், அவ்வளவு மஜ்முஅன் பன்மையாக இருக்கும். அப்போ இதோடைய ஃபாயில் அவன் செய்தான், இதோட ஃபாயில் ஆண்பால் ஒருமை, ஆண்பால் ஒருமை. கரா ஆண்பால், கரவு ஆண்பால், ஆண்பால் பன்மை. கரகத்து பெண்பால் ஒருமை, கரஅத்தா பெண்பால் இருமை, கரன பெண்பால் பன்மை. அதே போல் இந்த கரகத்த நீ படித்தாய் ஆண்பால் ஒருமை, கரகத்துமா நீங்கள் இரு பெண்கள் இரு ஆண்கள் படித்தீர்கள் ஆண்பால் இருமை, கரகத்தும் ஆண்பால் பன்மை நீங்கள் பல ஆண்கள் படித்தீர்கள், கரகத்தி நீ ஒரு பெண் படித்தாய் அப்போ பெண்பால் ஒருமை, கரகத்துமா நீங்கள் இரு பெண்கள் படித்தீர்கள் பெண்பால் இருமை, கரகத்துன்ன நீங்கள் பல பெண்கள் படித்தீர்கள் அப்போ பெண்பால் பன்மை. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த வகையில் இந்த கதாலிக்கு இவ்வாறு யகூனு ஃபாயிலாகும், ஃபி குல்லி மின் ஆதில் அக்ஸாமி இந்த வகையிலிருந்து, அதாவது காயிபு, முஹாத்தபு, முத்தகல்லிம் இந்த வகையிலிருந்து ஒவ்வொன்றாகும், முஃப்ரதன் ஒருமையாக இருக்கும், முசன்னா இருமையாக இருக்கும், மஜ்மூன் பன்மையாக இருக்கும். தத்தசிலு சேரும், பில் ஃபேலை கொண்டு சேரும், லமாயிருன் முஹத்தலிஃபத்துன் மாறுபட்ட லமீர்கள் சேரும், பிஹத்திலாஃபி ஃபாயிலிஹி அதோடைய ஃபாயில் மாறுவதை கொண்டு மாறுபட்ட லமீர்கள் சேரும். அப்போ ஒரு லமீர் இல்லை, அலீஃப், கரஉ வாவு, கரகத்து தே, கரகத்தா அலீஃப், கரகுன நூனு. முன்னாடி இந்த சர்ஃப் செய்கிறப்ப சேர்ற அலீஃபு தே நூனு இதில் லமீரும் இருக்குது, பெண்பாலுடைய அடையாளமும் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இதுதான் இந்த லமீர் சேர்றது அப்படிங்கிறாங்க. சர்ஃப் செய்கிறப்ப சேர்ற தே நா தூ இந்த மாதிரி அதுதான் சர்ஃப் சொல்லி பார்த்தோன்னா ஃபாலத்து ஃபாலை தவிர மீதி சேர்ந்துருக்கிறதெல்லாம் என்ன தான் லமீரும் ஆண்பாலுடைய அடையாளமும் பெண்பாலுடைய அடையாளமும் அதில் சேர்ந்துருக்கும். அப்போ லமீருக்கு அதில் சேர்ந்துருக்கும். லமாயிரும் முத்தசிலா பில் மாலி அது முத்தசிலா லமீர்கள் மாலியை கொண்டுள்ள முத்தசில் லமீரில் ஆகிறது. அலிஃபுல் இஸ்னைன் தஸ்னியாவோட அலீஃபு, அப்போ அலீஃப் சேர்ந்துருக்கு. வாவுல் ஜமாத்தி பன்மையுடைய வாவு, வாவு சேர்ந்துருக்கு. தாவுல் முத்தஹர்ரிகா கரகத்தி தா சேர்ந்துருக்குது. நூனு நிஸ்வத் கரன இப்போ என்ன பெண்பாடு நூனு சேர்ந்துருக்குது. வர்ணா கரனா அந்த நா தாலத்துல் ஃபாயில் மீது அறிவிக்கக்கூடிய நா இதெல்லாம் என்னது லமீருல் முத்தசிலா அப்படிங்கிறாங்க.
அப்போ லமீரு இல்லை, முத்தசிலம் லமீர் இல்லை. கரா எங்க அலிஃப் இருக்குது, கரவு வாவு இருக்குது. அடுத்து என்னது, கரகத்தா தே இருக்குது, நூன் இருக்குது. அடுத்து கரகத்த தே இருக்குது. அந்துமா கரத்துமால தூ இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் முத்தசிலான லமீர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, மீதி அடுத்த பில்லு இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.